அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல். ஜெய ஸ்ரீராம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஒரு வேதனையான உண்மை என்ன என்று சொன்னால், நம்முடைய பாரத நாட்டிலே உழவு தொழில் என்பது வேகமாக சுருங்கி வருகிறதோ என்கின்ற ஐயம் வருகிறது. ஏனென்றால் நகர்ப்புற வளர்ச்சி என்கின்ற பெயரிலே விளை நிலங்கள் எல்லாம் விலை நிலமாக மாற்றப்பட்டு ஆங்காங்கே அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டு நகர்ப்புறம் விரிந்து கொண்டே போகின்றது. மிக சிறப்பாக விளைச்சல் இருந்த பகுதியெல்லாம் இன்றைக்கு கட்டிடங்களாக மாறி மாறி கழிவு நீர் ஓடி முழுவதுமாக பூமி பாழ்பட்டு வருவதை பார்க்கின்றோம். ஆனால் அடிப்படையில் பாரத நாடு விவசாயத்தை நம்பியிருக்கின்ற நாடு தான். யானை கட்டி போரடித்த பரம்பரை நம்முடைய சொல்கின்றோம். அது மட்டுமல்ல, நம்முடைய பாரத நாட்டிலே தங்கமோ வைரமோ நவரத்னங்களோ விளைந்ததில்லை, கிடைத்ததில்லை. ஆனால் அன்றைக்கு, அதாவது 18ஆம் நூற்றாண்டு வரை உலகிலேயே அதிகமாக வைரம், ரத்னம், மாணிக்கம், தங்கமுடைய நாடாக பாரத நாடு இருந்தது. எப்படி என்று சொன்னால், இங்கிருந்த விளைச்சல்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அங்கிருந்து கிடைக்கப்பட்ட செல்வத்தை ஏற்றுக்கின்றோம். அப்போது இப்படிப்பட்ட சிறந்த இந்த நாடு, உழவை நம்பியிருந்த நாடு, இன்றைக்கு அரசாங்கங்கள் மேலை நாட்டு பாணியிலே நாம் தொழிற்சாலை கட்டுவோம், பல புது புது உபகரணங்களை கொண்டு வருவோம், தயாரிப்போம் என சொல்லி, அதாவது கூட்டு தயாரிப்பு என சொல்லி அதிக அளவிலே உற்பத்தியை பெருக்கிறோம் சொல்லி பொருளாக உற்பத்தி செய்து பண்டமாக மாற்றி வாழ்க்கையுடைய சூழலை மாற்றிய காரணத்தினாலே விவசாயிகள் கூட எதற்கப்பா இப்படி விவசாயத்தை கஷ்டப்பட்டு பாடுபடணும், விதைத்து விட்டு அறுவடை செய்கின்ற வரை என்ன நடக்கும் என்று தெரியாது. திடீரென்று மழை பெய்கின்றது. எதிர்பாராதவும் 15 சென்டிமீட்டர் மழை பெய்த காரணத்தினாலே வயலெல்லாம் அப்படியே நீரிலே மூழ்கி பாழ்விட்டு போகின்றது. அப்போது போட்ட முதல்ல எடுக்க முடியாது, பூமி கெட்டு போகிறது. அது மட்டுமல்ல, பக்கத்திலே ஒரு ரசாயன ஆலை ஒன்று வந்து அதன் கழிவுநீர் வந்து பூமிக்குள் இறங்கி 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 வயலை பாழ்படுத்துகிறது. இப்படி நிச்சயமற்ற இந்த தொழிலை செய்ய வேண்டுமா என்கின்ற எண்ணம் வெள்ள வெள்ள விவசாயிகளுக்கு வந்து விவசாயத்திலிருந்து நகர்ந்து செல்வதை நாம் கவனிக்கின்றோம். அது மட்டுமல்ல, பேசும்போது கவனிக்கலாம். உங்கள் அப்பா என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த பையனும் பொண்ணும் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா விவசாயி தான் என்பார். அது என்ன விவசாயி தான் என்று சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றது, அல்லது நாட்டுப்புறத்தான் என்று சொல்லுகின்றோம். அப்போது இன்றைக்கு நம்முடைய பார்வை விவசாயத்தை சற்றே மட்டாக பார்ப்பது இருக்கின்றது. ஆங்கிலம் பேசி நகர்ப்புறத்தில் நகர்ந்து வந்தால் சிறந்தவன் என்கின்ற எண்ணத்தை விதைத்துவிட்ட காரணத்தினாலே விவசாயம் என்பது பாரம்பரியமாக இருந்தாலும் கூட, அடிப்படை தேவையாக இருந்தால் கூட, அதற்கு அரசாங்கம் உள்பட முறையான கவனம் செலுத்தவில்லை என்பதைத்தான் வேதனை. ஆனால் பாரம்பரியமாக பாரத நாடு உணவை நம்பி இருந்த நாடு, அதனால்தான் உரமாக இருந்த நாடு என்பதை அறிய வேண்டும். உணவு உற்பத்தி இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக பல வெளிநாடுகளைப் போல நாமும் மெல்ல மெல்ல அடிமையாகி விடுவோம் என்பதுதான் உண்மை. அரேபியா போன்ற நாடுகளெல்லாம் கூட, புரூனே போன்ற நாடுகள் எல்லாம் கூட இன்றைக்கு அவர்களுக்கு பெட்ரோல் வளம் இருக்கின்ற காரணத்தினாலே, பணம் பெற்றிருந்தாலும் கூட விவசாயம் இல்லாத காரணத்தினாலே முழுமையாக உணவு தேவைக்கு இறக்குமதியை நம்பி இருக்கின்றார்கள். அது அடிமைத்தனமாக தானே. ஆனால் நாம் இங்கே உற்பத்தி இருந்த உணவு உற்பத்தியின் காரணத்தினாலே தான் இன்னும் கூட நம்பி இருக்கின்றோம். நம்மால் சுயசார்புடைய மாற முடியும் என்பதை அறிகின்றோம். ஆகவே மீண்டும் விவசாயத்துக்கு மாறுவது நல்லது என்பதை சற்றே இப்போது விழிப்புணர்வு ஏற்பட்டு வருகின்றது. ஆனால் வள்ளுவர் விவசாயத்தை நம்பி இருந்த காரணத்தினாலே உழவின் மேன்மையை மீண்டும் என்று சொல்கின்றார். அதற்கென்று ஒரு அதிகாரத்தை கொடுத்து 10 குறட்பாக்களிலே உழவு என்பது சிறந்து சொல்கின்றார். யார் உழவு செய்கின்றானோ அவன்தான் உண்மையான முதலாளி என சொல்லுகின்றார். அப்படி பார்க்கின்ற பொழுது கவனமாக இருந்தாலும், எத்தனை கடினமாக இருந்தாலும் உழவே சிறந்த பணி என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். உணவு தரும் உழவர்கள்தான் உலகத்தினுடைய அச்சாணி என்று சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல, அரசர்களை காப்பதும் கூட உழவர்கள் தான், ஒரு நாட்டை காப்பது உழவர்கள் என்று சொல்லுகின்றார். அப்போ உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று நாம் இருக்க வேண்டும். உழவு தொழில்தான், அதை தொழிலாக அங்கீகரிக்காமல் அதை ஒரு விவசாயமாக பார்ப்பது காரணத்தினால்தான் அதற்கு பாதுகாப்பு இல்லை என்று போகின்றது. அது மாற வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதைத்தான் வள்ளுவர் இந்த குறள் அறிவுறுத்துகின்றார். விவசாயம் எந்த அளவுக்கு நமக்கு தேவை என்பதை வலியுறுத்தி அந்த விவசாயத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதை அழகாக இந்த குறளை சொல்லுகின்றார்.
வாருங்கள் அது என்ன குறள் என்று நாம் பார்க்கலாம். ஏரினும் நன்றால் எருயிடுதல், கட்டபின் நீரினும் நன்றதன் காப்பு என்று இந்த உழவு அதிகாரத்தின் 1038வது குறள் என்ன சொல்கின்றார் என்றால், ஏரினும் நன்றால் எருயிடுதல். ஏர் ஓட்டணும், அந்த மண் பொடியார அளவு ஏர் ஓட்டணுமா. அப்படி ஏர் ஓட்டிய பின்னர் அதுக்கு எரு இட வேண்டும். ஏர் முக்கியம், அதன் பேர் எரு இடுதல் முக்கியம். அப்படி எரு இட்ட பின் கூட கட்டபின், கட்டபின் என்றால் களை வரும், களை நீக்க வேண்டும். ஏர் உழுது எருது இட்டு களை நீக்கிய பின் கூட நீரினும், நீர் பாய்ச்சணும். அப்படி நீர் பாய்ச்சினால் கூட நீரினும் நன்று, அதோடு முக்கியமானது அதன் காப்பு. அப்படி வந்த பயிரை காத்து கொண்டிருக்க வேண்டும், வயலுக்கு காவல் இருக்கணும் சார். அப்போ விவசாயம் என்பது வெறுமனே ஏறு விழுவதோடு நிற்கவில்லை, வயலிலே நாற்று விழுவதோடு நிற்கவில்லை, வெறும் களை எடுப்பது நிற்கவில்லை, நீர் பாய்ச்சி விட்டு வேடிக்கை பார்ப்பதல்ல. விளைச்சல் கிடைக்கின்ற வரை அதன் மீது கவனமாக இருந்து முழு கருத்தாக பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். பாருங்கள், முழுமையாக ஒரு செயல் முடிய வேண்டும் என்றால் எப்படி செய்ய சொல்லுகின்றார். இதையே ஒரு உதாரணம் எடுத்துக்கொண்டால் வாழ்க்கையில் கூட நம்முடைய பணிகளிலும் கூட இப்படித்தான். அதுக்கு வேண்டிய உபகரணங்கள், அடிப்படை திறமைகள், அதற்காக பாடுபடுவது என்று செய்துகின்ற வருகின்ற பொழுதே இடைஞ்சல் எதுவும் இல்லாமல் விலக்கி விட்டு செயலிலே முழு கவனம் செலுத்த வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். விவசாயம் செய்யாதவர்கள் தாம் எடுத்துக்கொண்ட பணியிலே எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு இது உதாரணம் எடுத்துக்கொள்ள முடியும். ஆகவே ஒன்றை செய்க, நன்றை செய்க, முழுமையாக செய்க என்கின்ற பழமொழிக்கேற்ப நாம் விவசாயம் என்று வந்தால் ஏர் உழுது எருவிட்டு பயிர் முளைத்து வருகின்ற போது நீர் பாய்ச்சி களை எடுத்து அதன் பின் காவல் காத்து முழுமையாக விளைச்சல் எடுக்க வேண்டும் என்று சொல்கிற அதே நேரத்தில் நம்முடைய முயற்சிகளும் கூட நாம் அதற்கு வேண்டிய முன் தயாரிப்புகள், செயல் உபகரணங்கள், செய்கை, இடைஞ்சாலைகளை விலக்கிவிட்டு கவனமாக கருத்தாக காரியத்தை செய்தால் விளைச்சல் பிரமாதமாக வள்ளுவர் சொல்கின்றார். அவ்வகையிலே நம் வாழ்க்கையிலே கவனமாக செயல்பட்டு வாழ்க்கையில் உயர்வோம். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் திருவடி போற்றி. ஜெய்ஹிந்த்.